எவ்வளவு மோசமாக கூட்டணியில சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து சில கட்சிகள் வெளியேறினாலும் திமுக கூட்டணி அப்படின்றத அவங்க முதல் இடத்துலையும் பொசிஷன் பண்ணி 2-3ங்கிற இடங்கள்ல தான் போட்டி, அதுவும் ரொம்ப இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. நீங்க பல விவாதங்கள்ல சொன்னது வந்து திமுக பாலிடிக்ஸ்ல தான் அது இருக்க போகுது அப்படின்னு. ஆனா இந்த முறை திமுகவே தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கிறதே சிரமம் அப்படின்னு பெருமாள்மணி சொன்னான்னா அது இன்னும் பெருமளவு அதிமுக கூட்டணிக்கு சிரமமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க பேசின 3 பேருமே ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான சேதாரமும் வராதது போல ஒரு பிம்பத்தை இங்க சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு படி மேல போய் திரு பெருமாள்மணி ஆய்வாளர் சொன்னாரு 45% அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை அதை 40க்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு 2வது இடம் இன்னொருத்தருக்கு போகும் அப்படின்ட்டாரு. ரெண்டாவது இடம் யார் வேணா போலாம்னு தான் சொன்னேன். அதைத்தான் இப்ப சொல்ல வர, யார் வேணா போலாம். இந்தியா முழுவதும் வழி நடத்தின பிரசாந்த் கிஷோர் ஆங்கில நாளிதழில் சொன்னது 23% ஓட்டெடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா அவர் எடுத்த சதவீதம் வெறும் 3% தான். 3.47 3.5 இருந்தா தான் அது 3 சொல்லணும். ஆகவே இந்த 3% வாக்கு எடுத்தவர் 243ல 238 தொகுதியில தான் அவர் வேட்பாளரை நிப்பாட்டினாரு. எல்லாம் தோத்து போனதுக்கு பிறகு எனக்கு காசு இல்ல, 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தா தான் நான் கட்சி நடத்த முடியும்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதை போல பின்பற்றி சொல்றவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட் சார். ஒண்ணு அடுத்து முடிச்சிடறேன். கரெக்டா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, காங்கிரஸுக்கு எத்தனை சதவீதம் சொன்னீங்க? 2024ல 10%. சரி, இப்ப இது வந்து தாவேகாவுக்கு போகும்னு பேசினாங்க. அப்படி போயிடுச்சுன்னா ஏன் நாம் தமிழருக்கு போகாதா? காங்கிரஸா இல்ல ஏன் அது என்னங்க தாவேகாவுக்கு மட்டும்? அப்புறம் ஏன் குழு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் பதில் சொன்னாங்களா? ஏன் தொலைபேசியில போன் பண்ணீங்க? அதுக்கு பிறகுதானே இந்த குழுவே வந்துச்சு. 41 பேர் செத்தாங்கன்றதுக்கு பிறகுதானே ராகுல் காந்தியே பேசினாரு. அண்ணன் பேசும்போது சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சரண்டர் ஆயிட்டாருன்றார். இல்ல சார், காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு போனா அவங்களுக்கு நஷ்டம் சார். சார் அது நஷ்டமா இல்லையான்னு தேசிய கட்சிக்கு தெரியாதா? 10% சொன்னீங்களே நீங்க தானே. சரி, 2024 என்ன? ஆமா, பாஜக 11.4. அப்ப நஷ்டம் தானே. திமுக 10%. திமுக விட்டு போனா நஷ்டம். அவங்க நஷ்டமா இருந்தா எப்படி போவாங்க? லாபத்தோட தானே போவாங்க. அது என்ன, அது கூடவா தெரியாத உங்களுக்கு? இங்க இவங்க சொல்றபடி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றபடி பார்த்தா, நான் இப்பயும் சொல்றேன், நாளைக்கு 2026 தேர்தலுக்கு பிறகும் சொல்றேன், இங்கு இருமுனை போட்டி தான். அதான் சார் அவரும் சொன்னாரு. இங்க இருமுனை போட்டி தான் அவரும் சொன்னாரு. ஆக இங்க 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் 10 கட்சி கூட வரட்டும். திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் இது கிடையாது. ஆனா இங்க 2024 2021 இந்த தேர்தல் களத்துல எத்தனை சதவீத வாக்கோ அதை வச்சுதானே பேச முடியும். ஆமா, திமுகவுக்கே சிரமம். 47% 2024 கடைசியா வாங்கினது 47%. அதுல இப்போ விஜய் வந்த பிறகு 5 வருட ஆட்சி காலத்திற்கு பிறகு அதுலயே குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு குறையும்னா அதிமுகவுக்கு என்ன ஆகும் வாக்கு சதவீதம்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க வாங்கிய வாக்குகள் இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னது 39%. அதே மாதிரி எதிர்மறை வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல ஆளுங்கட்சிக்கு, நீங்க 2021 வெறும் 3% தான். இப்ப அது அதிகமாயிருக்குமா ஆகாதா? அந்த 39க்குள்ள இருந்த கட்சிகள் இப்ப இல்ல, அதே பலத்தோடு இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க திமுக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவே கூட்டணியை மறுவரை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒருவேளை இதுல எண்ணிக்கை கூடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுக்கு பலம் இன்னும் குறையும் தானே. நீங்க அது மட்டும் தான் சார். நம்ம அண்ணா திமுக பாஜகக்குள்ள மட்டும் திம்முனாலே கொரோனாவா இருக்குமோ? சாதாரண சளிதான்ப்பா, இல்ல வேற ஒன்றும் இருக்குமோ என்றுதான் பாக்குறோம். 2021க்கும் 2024க்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கிற நாம அதே அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்க்க மாட்டேங்கிறோமே. 10% வாக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா?
இதுல மக்கள் நீதி மையம் 2021 நீங்க கட்சியில சேரல. எதுல இருந்து எது 10% மக்கள் நீதி மையம் இல்ல 10% எதுல இருந்து 2021 எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி 52% சொன்னீங்கல்ல. ஆமா 2019ல 53%. ரைட், ஓகே. அந்த 2019ல 52னா 2024ல எத்தனை? இல்ல சார் 45. அதான் சார் கரெக்ட்டா? 2010 சார் நானும் சொல்றேன். ஆமா நீங்க சார் சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். 2019ல 52னா 2000 அன்னைக்கு எதிர்க்கட்சி திமுக, இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக 10%, 3.6% எடுத்த மக்கள் நீதி மையம் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சரிவு. இது இல்லாம 5% எதிர்மறை வாக்குகள் கூடும். இதை விடுங்களேன். இப்ப நீங்க பாருங்களேன், நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க, அப்பா அது வந்துச்சுன்னா இது 3ஆம் இடம், 4ஆம் இடம், எத்தனை இடத்துக்கும் போட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 91, 96 அதிமுக ஆட்சியின் போது அதுக்கு பிறகு அப்படியே வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சங்கரங்கோயில் கருப்பசாமி, அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரைக்கணி, அறந்தாங்கி திருநாவுக்கரசு, அது மாதிரி ராசிபுரம் சுந்தரம், இவங்க 4 பேரை வச்சு 1996 இருந்து 2010 வரைக்கும் வந்ததற்கு பிறகு அப்படியே 2001 ஆட்சிக்கு வந்தாங்களா? 2006 மைனாரிட்டி அரசாங்கம் திமுக வந்துச்சா? அது 2011 திரும்பவும் அதிமுக ஆட்சி வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி வந்துச்சா? இதே இது வந்து நீங்க இன்னொன்னு சொல்லுங்களேன். இப்ப தாவேகா வந்தால், தாவேகா வரட்டும் நான் வேண்டாங்களே, இதே தாவேகா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரைப்படத்துல ரஜினியுடைய ரசிகன் நான் என்று சொன்ன விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு புரட்சி தலைவரினுடைய ரசிகன், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழிகாட்டி, இதே அம்மா ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து தானே நீங்க மோடி அவர்களை பார்த்தீங்க. அப்ப நீங்க பார்த்த உடனே 6% வாக்குகள் எடுத்து ஜெயலலிதா அம்மா 45% வாக்கு எடுத்தாங்களே. இந்த பம்மலாட்ட வேலைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அஞ்சாது, பயப்படாது. ரைட்டா? ஆனா நீங்க எழுதலாம், பேசலாம். ஏன்னா ஊடகங்கள் நிறைய திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும். நான் திமுக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவன் அல்ல, ஆனால் அதிமுக இருப்பணும் என்று நினைக்கிறவன். இதுவரைக்கும் அப்படித்தான். ஜீவாவும் ரவீந்திரன் சாரும் அதுதான் சொன்னாங்க, திமுக அதிமுகங்கிறதான் சொன்னாங்க. சார் என்ன சார் அதை கொண்டு என்னோட ஒப்பிடுறீங்க? அவங்க அப்படி சொல்லல. அத 2வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றீங்க. இல்ல அது பெருமாள்மணி தானே சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. பெருமாள்மணி கிடையாது. இல்ல சார், நான் தாங்க சொல்றேன். அவர் தான் சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேரும் சொல்லவே. நான் யார் முதல்ல யார் இரண்டாவது பேசுவோம். இடைவெளி நான் பேசுவேன், எல்லாம் ஓடி வந்தறாங்க பாருங்க. எந்த தேர்தலில் இடைவெளி 2026 தேர்தலில் மும்முனை போட்டி. அது அப்புறம் பேசுவோன்றேன். இப்ப பிறந்த பிள்ளைக்கு பேர் வைப்போம். நான் நடந்த விஷயத்தை ஜீவாவுக்கு பேசலாம் சார். நான் வரேன்.